விண்வெளியிலேருந்து எப்படி கரண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது இப்போ வரைக்கும். ஆனால் இன்னைக்கு நம்மளோட இஸ்ரோ விண்வெளியிலிருந்து மின்சாரம் தயாரிக்க முடியும், அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்ரோ கடந்த ஆண்டு தான் ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருந்தாங்க. அதாவது நிலவினுடைய தென் துருவத்தில் இறங்கிய முதல் நாடு அப்படிங்கிற பெருமை இந்தியாவுக்கு தான் கிடச்சிருந்தது. சந்திராயன் மூலமாக அதை இஸ்ரோ அடைஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் விண்வெளியை நோக்கிய இந்தியாவினுடைய பயணம் அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஆதித்யா L1 அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்திலேயே அதற்கான வேலைகளில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் இறங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஜனவரி 1 அன்றைக்கே இங்கேருந்து ஒரு சேட்டலைட் அனுப்பப்பட்டிருக்கு. அதாவது நம்ம எப்போவுமே இருக்கக்கூடிய PSLV C8ல் FCPS அப்படிங்கிற ஒரு சேட்டலைட், அதோட கிட்டத்தட்ட ஒரு 10 விண்கலத்தையும் சேர்த்து 1ஆம் தேதி இங்கேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக எக்ஸ்போசட் அப்படிங்கிற ஒரு விண்கலமும் இருந்திருக்கு. ஸோ இது எதுக்காக அனுப்பப்பட்டது அப்படின்னா, விண்வெளியில் இருக்கக்கூடிய, அதாவது கேலக்சியில் இருக்கிற பிளாக் ஹோல், அதாவது கருந்துளையை ஆய்வு பண்ணுறதுக்காக தான் இதை அனுப்பியிருக்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே கருந்துளையை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அது ஒரு மிஸ்ட்ரி, அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதை பற்றி நிறைய ரிசர்ச் வந்தாலுமே கூட எல்லாமே வெறுமனே தியரிஸாக தான் இருக்கே தவிர ப்ராக்டிக்கலாக எந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டும் பண்ணப்படலை. ஸோ அதை பண்ணுறதுக்காக தான் இந்தியா இந்த ஒரு விண்கலத்தை அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இதோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த பிளாக் ஹோல்லேருந்து வரக்கூடிய எக்ஸ்ரேஸ், ஸோ அதை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி அதை ரிசர்ச் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இது அனுப்பப்பட்டது. ஸோ அப்படி அனுப்பப்பட்ட 10ல் ஒன்று தான் என்ன அப்படின்னா எக்ஸ்ரே பாலுமேட்ரிக் சேட்டலைட் அப்படிங்கிறது. ஸோ இது கிட்டத்தட்ட இந்த ராக்கெட் பூமியிலேருந்து கிட்டத்தட்ட 650 கிலோமீட்டர் தொலைவில் போய் அந்த ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டு அங்கேருந்து திருப்பி கீழே ஒரு 350 கிலோமீட்டர் தாழ்வட்ட பாதை, அதாவது பூமியிலேருந்து 350 கிலோமீட்டர், ஸோ அங்கே நிறுத்தப்பட்டுட்டு அங்கே தான் இந்த மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியுமா அப்படிங்கிற சோதனை நடக்குது. ஸோ அந்த சேட்டலைட்குள்ளே இருக்கிறது தான் பாலிமர் எக்ஸ்ட்ரோலைட் செல். ஸோ அந்த செல்லுக்குள்ளே ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இது ரெண்டுமே இருக்கிறதுனால அங்கே அந்த செல் மூலமாகவே மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்றத இஸ்ரோ இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. பூமியை பொறுத்த வரைக்கும் அங்கே நீர் இருக்கும், சூரிய ஒளி இருக்கும், வெப்பம் தானாகவே கிரியேட் ஆகும். ஸோ அதிலிருந்து நம்ம மின்சாரம் தயாரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு எளிதான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தண்ணி இல்லாத ஒரு இடத்துல, ஈர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற இடத்துல மின்சாரம் தயாரிக்க முடியும் அப்படிங்கிறத இந்தியா இன்னைக்கு அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கும்போது சோலார் பேனல் இருக்குல்ல, ஸோ சூரிய சக்தி நமக்கு அதிகமாக கிடைக்கும்போது சோலார் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்கிறதுக்கு பதிலாக இப்படி ஃபியூவல் செல்ஸ் மூலமாகவும் நம்மளால் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இதை ஏற்கனவே அமெரிக்கா போன்ற நாசா மாதிரியான பிற நாடுகள் இந்த மாதிரி செல் மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிறத ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் இந்தியா இப்போ மறுபடியும் அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவில் இதான் முதல் முறை விண்வெளியில் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும், அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத இந்தியாவில் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அதை உறுதியும் செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கேருந்து பெறக்கூடிய மின்சாரம் வருங்காலத்தில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில், 2 வீலர் கார் அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்க்கு ஸோ இந்த மின்சாரம் பயன்படுத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதையும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆதித்யா அதனுடைய L1 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை போய் ஃபர்ஸ்ட் ரீச் பண்ண போகுது. ஸோ போன வருஷத்தினுடைய கடைசியில் சந்திராயானுக்கு அப்புறம் ஆதித்யா L1 அதை அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதோட டார்கெட்டான ஃபஸ்ட் லேயர்னு சொல்லுவாங்க L1. ஸோ அதை போய் அடைய போகுது. ஸோ இந்தியாவுக்கும் விண்வெளிக்குமான அந்த உறவு அப்படிங்கிறது மறுபடியும் இந்தியா இஸ்ரோ, குறிப்பாக இஸ்ரோ அதை ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. தனியாக உலக நாடுகள் கூட எப்பவுமே விண்வெளி அப்படின்னாலே எல்லாருக்கும் நாசா தான் மைண்டுக்கு வரும். ஸோ நாசாவுக்கு டஃப் கொடுக்குற வகையில் நாசாவை விட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இந்தியா ரொம்பவே கம்மியான ப்ரைஸ்லையுமே பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அந்த வகையில் தான் இதுவும் இந்தியாவினுடைய மற்றொரு சாதனை. அதாவது 2024 தொடக்கத்திலேயே விண்வெளியில் மின்சாரம் தயாரிக்க முடியும், அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத இஸ்ரோ ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க.